ஆயிட்டும் தாத்தா, தங்களுடைய ஆசீர்வாதம் தாங்கள் என்றால் நான் இல்லை. மகனே, பார்ப்பதற்கு இந்த உலகத்தினுடைய தெய்வங்கள் போல காட்சியளிக்கிறீர்கள். நீங்கள் யார்? நான் எப்படி வந்தேன்? எதற்காக நான் படைக்கப்பட்டேன்? என்ன காரணம் சுவாமி? மகனே, நான் தானப்பா, என் தந்தை நான் தான். தாயா சக்தி ஐயா பாங்கள் இந்த தினத்திலே இந்த தேவாதி தேவர்களால் ஒன்று சேர்ந்து உன்னை உற்பத்தி செய்து ஒரு குழந்தையாக பிறக்க வைக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு குழந்தையாக பிறந்தா எதுக்காக பெற்றோர்கள் பெற்று எடுக்கிறார்கள்? அந்த குழந்தை எதற்கு? கட்ட முடியாத கடனை கட்டுவதற்காக, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக, திங்க முடியாத சாதத்தை தின்பதற்காக தான் ஒரு பிள்ளை செல்வத்தை பெற்று எடுப்பது. அதனாலே இந்த தேவாதி தேவருக்கு பெருத்து ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது. ஆபத்து என்றால் யாரால் ஆபத்து? எப்படி ஆபத்து? அதாவது செந்தூர் வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு? சூரபத்மன். அந்த சூரனானவன் தேவலோகம் சென்று தேவாதி தேவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவ இந்திரனை சிறைப்பிடித்து அடித்து சித்திரவதை செய்து விட்டார். இப்பொழுது ஒவ்வொரு தேவராக சிறை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய தந்தையாராகிய பிரம்மனிடத்தில் வரம் கேட்டிருக்கிறார். ஆகாத வரம் வேண்டும் அப்படி சாகாத வரம் கொடுக்க முடியாது. சரி, இறப்பொன்று இருந்தால் மனிதனுக்கு இறப்பொன்று இருக்கிறது. அதாவது அதனால இந்த வரம் வேண்டாம், வேற எந்த வரமான கேள் என்று சொல்லி என் தந்தையார் சொல்ல அந்த சூரபத்மன் மீண்டும் கேட்டார். ஐயனே, எனக்கு மீண்டும் வரம் கொடுப்பதாக இருந்தால், என்னுடைய உயிர் போவதாக இருந்தால், ஒரு பெண்ணுடைய நோடி வகுத்திலே பிறக்காதவன் என்னுடைய நோடி வகுத்திலே பிறக்காதவனுடைய கையிலே போக வேண்டும். அதுவும் தவிர அவனுக்கு 6 சிரம் இருக்க வேண்டும். ஒரு உடனே 6 சிரத்தோடு பிறந்து வந்து அவன் கொன்றா மட்டுமே அவனுடைய கையால் என் உயிர் போக வேண்டும் என்று வரத்தை வாங்கிவிட்டான். எல்லோரும் சேர்ந்து இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். எனக்கு தெரிந்த அளவுக்கு சின்ன சிறு பிள்ளையாக இருந்து ஒரு நல்லதோடு வழிகாட்டினேன். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள், சரியாக இருந்தால் இதை வாழ்த்துங்கள். அந்த சூரபத்மனால் இந்த தேவாதி தேவர்களுக்கு ஆபத்து. அந்த ஆபத்தை தீர்ப்பதற்காக இந்த மகனாகப்பட்ட ஆறுமுக கடவுள் என்னை பிறக்க வைத்தீர்கள். ஆனந்த சந்தோஷமானே. கட்ட முடியாத கடனை கட்டுவதற்குவில்லை, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்குவில்லை, திங்க முடியாத சாதத்தை தின்பதற்காகவில்லை. நான் பிறந்திருக்க உங்களுக்கு மணக்கமடி எதற்கப்பா? பிள்ளைகளை என்னை படைத்திருக்க உங்களுக்கு பேதம் எதற்காக? கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற அந்த சூரபத்மனை கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளாக அவருடைய உயிரை நான் எடுத்து வருகிறேன். அப்படியா? ஆமா. என் சக்தியை கொண்டு என் கையிலே வைத்திருக்கும் இந்த சக்திக்கு வேலைக்கு சக்தி உருவாக்கி கொடுக்கிறேன். இதோ இந்த வேலோடு சென்று நெடிகளை தீட்டி அந்த சூரபத்மனை இப்பொழுதே செய்து கொண்டு வாப்பா. இதற்கு முன்பதாக 6 மூளை கொண்டு இருப்பதால் உனக்கு 6 முகம் என்ற பெயரோடு விளைவார்கள். இன்று இந்த சக்தியை கொண்டு சக்தி வேலை ஒப்படைத்திருப்பதையா இன்று முதல் சக்திவே ஆகட்டும். உடனடியாக சென்று அந்த சூரபத்மனுடைய நான் சூரபத்மனை வாழ்ந்து எடுத்து வருகிறேன். அப்படியா? போய் வருகிறேன். என்னுடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய வீரபாகுனி என்னுடைய தலைமை காவலன் உடனடியாக சென்று பகுதி தேவலாக இருக்கிறது. இப்பொழுதே இந்த முருகனுக்கு இந்த ஆறுமுக கடவுளுக்கு ஒரு கொடியாக உன்னை சேவர் கொடியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். செந்தூர் பட்டண மண்டலத்தில் கூடிய இந்த பட்டணமானது என்னை கொள்ளும் தருவாயிலே சக்க சந்திரமாக மாறியதால் இனி வேல்வெடுக்கு இதோ இது திருச்செந்தூர் என்று அழைக்கப்பட வேண்டும்.
பிரகாரமாக அந்த சூரபத்மனை வகமானம் செய்திருக்கேன். அனைவருக்கும் சொல்வீர்களே, அதாவது ஆமா செந்தூர் பட்டணமாக இருந்தது. அதாவது திருமூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த செந்தூர் பட்டணத்துக்கு போனதுனாலதான் திருமூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த செந்தூர் பட்டணத்திற்கு வந்தபடியா இந்த செந்தூர் பட்டணமாக இருந்தது. இனிமேல் திருமூர்த்தி தேவர்கள் சேர்ந்ததனாலே இது திருச்செந்தூர் பட்டணம் என்று மாறும். திருச்செந்தூர் பட்டணமாக மாறி திருச்செந்தூர்ல வந்து தைப்பூச தினத்தொன்றும் பங்குனி உத்தர தினத்தொன்றும் அதாவது சூரனை வந்து வதம் செய்வாங்க. வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவங்க முருகருடைய பக்தருக்கு நல்ல விளக்கமா தெரியும். தைப்பூச தினத்தன்று பங்குனி உத்தரத்தன்று அந்த சூரபத்மன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை சூரபத்மனை வனமானம் செய்வாங்க. வதம் செய்தது அன்றைய தினத்திலே இந்த முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை வதம் செஞ்சதுனாலதான் இன்றைக்கும் அந்த பனசு மறக்காம சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய காரணம் வந்து இதனுடைய காரணம் தான். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊர் செழிக்கணும், மழையாளர் பெய்யணும். வதமானம் செய்யணும். இந்த தேவேந்திரனுக்கு வந்த ஆபத்தையும் இந்த தெய்வலோகத்தையும் திருப்பி மீட்டு கொடுத்திருக்கிறேன். இதற்கு பரிசாக என்னுடைய மகளாகப்பட்ட தெய்வ யானை உங்களுக்கு பரிசாக தன்னுடைய முடிவு என்னுடைய முடிவா? தெய்வலோகத்துல வாழ்ந்தக்கூடிய தேவேந்திரன் எனக்கு சம்பந்தியா வருவதா? ஆமா. என்ன நீதியா? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? தேவனுடைய குறை தீர்த்து வைத்தால் முருக பெருமான் அந்த தேவ இந்திரனுடைய நாடு அதாவது நகரம் அனைத்துமே பெற்றுக் கொடுத்தால் முருக பெருமான் கைமாறாக என்ன தரா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்காக என் மகளையே பரிசாக நான் மனமுடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளை எடுத்து திருமணத்தை ஏற்பாடு செய்யலாம். மகளே, இவர்தான் நம்முடைய தெய்வலோகத்தை நமக்கு திருப்பி மீட்டுக் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இவரைதான் திருவுருத்தியில் வைத்து போகிறோம். ஆபத்து காண்பவரே திருமணம் செய்தாரே ஒரு மகனாகவே ஆகட்டும், நாங்கள் மனைவியில் காத்திருக்கிறோம்.